ஓர் குக்கிராமத்தில் ஒற்றை ஏக்கர் புன்சை நிலத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவன் மாறன். வறுமை அவனது குலசுத்தாக இருந்தது. வானம் பார்த்த பூமியில் மழையை நம்பி விதைப்பதும், பருவம் பொய்க்கும்போது கடனாளியாக கைப்பிசைந்து நிற்பதும் அவனது வாடிக்கையானது. அண்டை வீட்டாரும் உறவினர்களும், விவசாயம் செய்து உருப்பட்டவன் எவனுமில்லை, இந்த மண்ணை விற்றுவிட்டு நகரத்திற்கு சென்று ஏதேனும் ஒரு வேலையில் சேர் என்று ஏளனமாக அறிவுரை கூறினர். ஆனால் மண்ணை உயிருக்கு நிகராக நேசித்த மாறன் அந்த மண்ணிலேயே தன் வெற்றியின் விதைகளை விதைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். பாரம்பரிய விவசாய முறைகளில் மட்டுமே முடங்கி கிடந்தால் லாபமீட்ட இயலாது என்பதை மாறன் விரைவில் உணர்ந்தான். நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை கற்கத் தொடங்கிய அவன் சொட்டுநீர் பாசனம் மற்றும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தன் நிலத்தில் நஞ்சில்லா தரமான காய்கறிகளை விளைவித்தான். விளைபொருட்களை இடைத்தரகர்களிடம் மலிவான விலைக்கு விற்பனை செய்வதை தவிர்த்து அவற்றை நேரடியாக நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்க திட்டமிட்டான். அவனது தளராத தொடர் முயற்சி ஒரு சிறிய காய்கறி அங்காடியை நற்பெயருடன் தொடங்க வழிவகுத்தது. தரமும் நேர்மையும் மாறனின் அடையாளங்களாக மாறின. மக்களும் அவனை தேடி வரத் தொடங்கினர். வெறும் காய்கறிகளாக விற்பதை விட அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றினால் நற்பலன் பெறலாம் என்பதை மாறன் கண்டறிந்தான். ஒரு சிறிய அறையில் இயற்கை முறையிலான ஊறுகாய்கள், சிறுதானிய உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட கனிமங்களை உற்பத்தி செய்யும் தொழிலை தொடங்கினான். அவனது விடாமுயற்சி அந்த சிறிய கூடத்தை பிற்காலத்தில் பிரம்மாண்டமான ஒரு உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையாக மாற்றியது. இன்று மாறன் வெறும் விவசாயி மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை வழங்கும் ஒரு பெரும் தொழிலதிபர். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்த ஒரு சாமானியன் இன்று பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நிகராக தன் வணிக சாம்ராஜ்யத்தை செலுத்துகிறான். விவசாயம் என்பது வெறும் பிழைப்பல்ல, அது ஒரு மாபெரும் கலை மற்றும் வணிகம் என்பதை அவன் உலகிற்கு மெய்ப்பித்தான். கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்பவர்க்கும் நிலத்தை நம்பி வியர்வை சிந்துபவர்க்கும் தோல்வியே இல்லை என்பதற்கு மாறனின் வெற்றியே சான்று. தளர்ச்சியற்ற அந்த தொடர் முயற்சியே ஒரு ஏழை விவசாயியை சாதனையின் சிகரத்தில் ஏற்றி வைத்திருக்கிறது.